சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று கர்த்தர் உரைத்திருப்பதை நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம். அதே அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாகவும் எதை வைத்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டக்கூடியவராக காணப்படுகிறார். அதே நேரம் மனிதன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனே, உனக்கு முன்பாக ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் வைத்திருக்கிறேன். அதாவது மனிதனுக்கு முன்பாக நன்மையும் வைத்திருக்கிறாராம், மனிதனுக்கு முன்பாக தீமையும் வைத்திருக்கிறாராம். மனிதன் தான் என்ன செய்ய வேண்டுமாம்? எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற சத்தியம் எதை குறித்தென்றால், நம்முடைய தெரிந்தெடுப்பு சரியானதாக காணப்பட வேண்டும், ஜீவனுக்குரியதாக காணப்பட வேண்டும், ஆசீர்வாதத்திற்குரியதாக காணப்பட வேண்டும், நன்மைக்குரியதாக காணப்பட வேண்டும். நம்முடைய தெரிந்தெடுப்பு மரணத்திற்குரியதையோ சாபத்திற்குரியதையோ தீமைக்குரியதையோ தெரிந்தெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஓய்வு நாளின் தியானமாக காணப்பட போகிறது. என்றாலும் அந்த தேவ சத்தியத்தின் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக இந்த வசனமானது எந்த கான்டெக்ஸ்ட், எதன் அடிப்படையிலே இது உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த பின்னணியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், மனந்திரும்ப வேண்டும் என்பதை குறித்தும் மன்னிப்பு வழங்கப்படும் என்பதை குறித்தும் வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். Promise of repentance and forgiveness 1-10ஆம் வசனம் வரைக்கும் உரைக்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக காணப்படுகிறது. அப்ப மனிதன் ஆசீர்வாதத்தை அடைய வேண்டுமானால் தேவன் வைக்கிற முதல் கண்டிஷன் என்னவென்றால், மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்பதுதான் தேவன் மனிதனுக்கு வைக்கிற முதல் கண்டிஷனாக காணப்படுகிறது. நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை மையமாக வைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், மனம் திரும்புவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். அன்றைக்கு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனை விட்டு தூரமாக போகிறவர்களாக இருந்தார்கள். அதனால் என்ன உண்டானது? நியாய தீர்ப்பு உண்டானது. அதை குறித்து நாம் முந்தின அதிகாரத்திலே உபாகமம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது எவ்விதமான நியாய தீர்ப்பு அவர்களுக்கு உண்டானது என்பதை குறித்து எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். நாம் வாசித்து பார்க்கலாம்.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்திற்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும் போது கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் ஆத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களையெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த தேசத்தை ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்த நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எறிந்து விட்டார் என்று சொல்லப்படும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக சென்றபடியினால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டானது. ஆகவே தேவன் இப்பொழுது ஒரு அறிவுரை கொடுக்கிறார். தேவனிடமாக திரும்பினால், மனம் திரும்பினால் மன்னிப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதைதான் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே படிக்கிறோம். சரி, அடுத்ததாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவன் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஒரு நல்ல கமிட்மெண்ட் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும், நல்ல பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளையே, தேவனுக்கென்று சில தேவைகள் இருக்கிறது. அதை என்ன செய்ய வேண்டும்? மனிதன் புரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் விதமாக ஜீவிக்கிறவனாக காணப்பட வேண்டும். அப்ப எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்லக்கூடாது என்றால், தேவனுடைய தேவை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தேவன் ரொம்ப தூரமானவராக இல்லை. அவருடைய தேவைகளை மனிதன் அறிந்து கொள்ளாமல் வாழ்வதற்கு ஏதுவாக என்பதை அந்த வேத பகுதியிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப சமீபமா உங்க பக்கத்துல இருக்கேன்றாரு. அவருடைய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போவதற்கு ஏதுவாக அவர் ஒன்றும் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக இல்லை என்பதை குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியானால் தேவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து ஆயத்தப்பட மனிதன் முடியும் என்பதை தேவன் அறிந்து கொள்கிறார். யோசித்து பாருங்க, எல்லா மனிதர்களுமே ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட நிலையிலே தான் காணப்படுகிறார்கள். ஆனால் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்திலே ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், தேவனை விட்டு தூரம் போன மனிதன் மறுபடியும் மகிழ்ச்சியான புதிய எருசலேமுக்குள் கடந்து வர முடியும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு கேட்கிறார். யோபுவின் புஸ்தகத்திலே படிக்கிறோம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது என்று ஒரு கேள்வி எழுப்புவதை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு மனிதனுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், தேவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் ஞானத்தை எங்கே போய் கண்டெடுப்பது, புத்தியை எங்கே போய் தேடுவது, அது ஒருவேளை எனக்கு ரொம்ப தூரமா இருக்குதோ என்று ஒருவேளை அங்கலாய்க்கிறவனாக மனிதன் காணப்படலாம். ஆனால் வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது, அப்படியெல்லாம் ஞானத்தை கண்டெடுப்பதற்கோ புத்தியை அடைவதற்கோ அவைகள் எல்லாம் ரொம்ப தூரமா இல்லை. அதுக்கெல்லாம் நீ வானத்திற்கு ஏறி போய் தேவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொள்ள நீ அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானமும் புத்தியும் உன் வாழ்க்கையின் அருகாமையிலே இருக்கிறது என்று சொல்கிறார். அதை தான் தெய்வ பிள்ளையே நாம்
உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது படிக்கிறோம். அங்கே சொல்லுகிறார் கர்த்தர், நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அது ரொம்ப அருகாமையிலே உனக்கு இருக்குன்றாரு. அதை தான் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி ஞானம் சமீபமாக வந்தது, எப்படி புத்தி அடைவதற்கு ஏதுவாக மிக அருகாமையிலே வந்தது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவராலே பிறந்து மனித சரீர அவயவங்களோடு மனு உருவெடுத்து இந்த பூமியிலே நமக்காக தோன்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவராலே எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கும்படியாக தேவன் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார். இந்த 2 காரியங்களின் மூலமாக தான் தேவன் என்ன செய்தார்? அவருடைய தேவை என்ன என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானத்தையும் புத்தியையும் மனிதனுக்கு சமீபமாக அடையும்படியாக அனுக்கிரகம் செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ரோம சபையாருக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே குறிப்பிடும் போது அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசியுங்கள். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தர் உரைத்தத புதிய ஏற்பாட்டின் காலத்துல பவுல் கோட் பண்ணி எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாம் நீதிமானாகிறது எப்படி? தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால. அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி போதும். அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. வாசியுங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் எப்படி இருக்கான்? உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று குறிப்பிடுகிறார். அப்ப எப்படி ஞானமும் புத்தியும் கண்டெடுக்கப்படுவதற்கு ஏதுவாக, தேவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிக சமீபமாக மாறினது என்றால், இயேசு கிறிஸ்து மனுவுரு எடுத்து இந்த பூமியிலே வந்தார், ஊழியம் செய்த பிறகு மரித்தார், பின்பு அடக்கம் பண்ணப்பட்டார், சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார், பாவ மன்னிப்பிற்கென்று பிரமாணத்தை உருவாக்கினார், சர்வாங்க தகன பலியானார், தெய்வ பிள்ளையே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அதன் பின்பு என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்தார். பின்பு என்ன செய்தார்? சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தும்படியான கிருபையை நல்கினார். இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக தான் தேவனுடைய வார்த்தை மனிதர்களுக்கு சமீபமாக, ஞானமாக, புத்தியாக கிடைக்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்தார். ஆகவே இனி தேவனுடைய தேவை என்ன என்று எங்களுக்கு தெரியாது என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. அது எங்களுக்கு எட்டாத தூரமாக காணப்படுகிறது என்று மனிதன் என்ன செய்ய முடியாது? சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தெய்வ பிள்ளையை, இதை தான் நாம் உபாகமம் 30ஆம் அதிகாரம்
11 முதல் 13 வசனங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பின்புதான் கர்த்தர் சொல்லுகிறார், 15ஆம் வசனத்திலேயும் 19ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்க கேட்ட மூல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதின்படி, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையை நாம் எதை தெரிந்தெடுக்க போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். தேவன் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். பாவங்களை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். கண்டடைய வேண்டிய புத்தியும் ஞானமும் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய பரிசுத்தாவியானவருடைய கிரியை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற நீதிமான் என்கிற வாழ்வை ஆசீர்வாதமாக அடைய வேண்டும். ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்தெடுக்கிறவனாக இருக்க வேண்டும். சாபத்தையும் மரணத்தையும் தீமையையும் வெறுக்கிறவனாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஒரு கமிட்மெண்ட் வேண்டும். அந்த கமிட்மெண்ட் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, லைஃப் டைம் கமிட்மெண்ட். அதை தான் 16ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும். பாருங்க என்ன காரியங்களை சொல்லுகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், இரண்டாவது அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 1 நாளா 2 நாளா? லைஃப் டைம் கமிட்மெண்ட் வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சென்றடைய முடியும். மேன்மையான சுதந்திரமாகிய சீயோனையும் புதிய எருசலேமையும் அடைய முடியும். இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது. இந்த உலகத்திலே நாம் வாழப்போகிற நாட்கள் 70, 80, 90, 100 ஆண்டுகள் தான். ஆனால் பிறகு நம்முடைய ஆத்துமா அடையக்கூடிய மேன்மையான ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இவ்வுலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இவ்வுலகத்தார் அல்ல என்று சொன்னார். உங்களுடைய சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்ப அந்த மேன்மையான சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டுமானால் சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாகவும் சரியான தெய்வீக விசுவாசத்தோடும் ஜீவிக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கற்பிக்கிறேன், நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வழியிலே நட என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்களை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி நம்ம லைஃப் டைம் ஃபுல்லா வாழும்போது நிச்சயமாகவே நாம் சாட்சி கொடுப்போம். முடிவிலே தேவன் அவருடைய மகிமையோடு நம்மை சேர்த்து கொண்டார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை சங்கீதக்காரர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7 முதல் 11 வசனங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். போதும். முதல்ல என்னது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அப்ப அதை நீங்க நேசித்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். The law of the Lord is perfect. தேவனுடைய வேதம் குறைவற்றது. இரண்டாவது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கன்வெர்ட்டிங் த சோல். பிரைஸ் தி லார்ட். ஆத்துமாவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதாம். குடிக்கிற மனிதன் குடியை வெறுக்கக்கூடியவனாக மாறி விடுவான். கொலைபாதகன் கொலை செய்வதை விட்டு விடுவான். கன்வெர்ட்டிங் த சோல். ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. தேவனை விட்டு தூரமாக போய் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்கிற ஆத்துமாக்கள் வேதத்தை நேசிக்க ஆரம்பிக்கும் போது, தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கும் போது, அவனுடைய ஆத்துமாவிலே ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் உண்டாகிறது. ஆத்துமாவிலே என்ன உண்டாகி விடுகிறது? தேவனுடைய ஜீவன் கடந்து வருகிறது. ஏனென்றால் வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வேத வசனத்தை ஆத்துமாவில ஏற்றுக்கொள்ள பாவம் நீங்கும், சாபம் நீங்கும்,
தவறான சுபாவங்கள் மாறும், இருதயம் நல்ல இருதயமாக மாறும், ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், ஆத்துமாவிலே ஒரு கன்வர்ஷன் உண்டாகும். அதாங்க சங்கீதக்காரர் எழுதுகிறார், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாயும். மூன்றாவது, கர்த்தருடைய சாட்சி கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயும் இருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. மேக்கிங் வைஸ் த சிம்பிள். பேதைகள், பரலோகத்தை குறித்த அறிவில்லாதவர்கள், பரலோக தேவனை குறித்த அறிவில்லாதவர்கள், பரிசுத்த ஆவி என்று உண்டு என்பதை அறியாதவர்கள், சத்தியத்தை குறித்த அறிவை அடையாதவர்கள், பேதைகள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மேத்ஸ் போட நல்லா தெரியலாம், இங்கிலீஷ் பேச நல்லா தெரியலாம், சயின்ஸ் நாலேஜ் இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில நீங்கள் அவரை குறித்து அறிகிற அறிவை இழந்து காணப்படுவீர்களானால் பேதைகளாகவே இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய நாட்களோடு முடிந்து போய்விடும். உங்களுடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்தை சென்று அடையாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய பரலோக தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பேதைகளை என்ன ஆக்குகிறது? ஞானி ஆக்குகிறது. அடுத்ததாக கர்த்தருடைய நியாயங்கள், நான்காவதாக கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயும் இருக்கிறது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்க பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. ரிஜாய்சிங் த ஹார்ட். எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம், எவ்வளோ பிரதிகூலங்கள் வரலாம், ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடம் கொடுத்தே ஜீவிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தேவன் அருளின அவருடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை வேறு ஒன்றும் என்ன செய்யாது, எடுத்து போட முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை கொடுக்கும்படியாக, அந்த ஜீவன் நிறைவாய் இருக்கும்படியாக, என்னில் நீங்கள் சந்தோஷம் அடையும்படியாக, அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக இவைகளை சொன்னேன் என்று சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அப்ப ரிஜாய்சிங் த ஹார்ட். இந்த சந்தோஷத்தை நீங்க தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய போதை வஸ்துக்களினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாவை பார்ப்பதினாலே அந்த சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய முடியாது. ஏதோ ஒரு தற்காலிகமான சந்தோஷத்திற்குள்ளாக மனிதன் அடிமைப்பட்டிருப்பானே அல்லாமல் அது அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவனாகவோ ஆசீர்வாதமாகவோ நன்மைக்குரியதாகவோ காணப்படாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எப்பொழுதும் இடம் கொடுத்து லைஃப் டைம் தேவனுக்கென்றே வாழ்கிறேன் என்கிற கமிட்மெண்டோடு காணப்படும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்காத சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். இட் வில் ரிஜாய்ஸ் ஹிஸ் ஹார்ட். மனிதனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்க கூடியதாய் இருக்கும். அடுத்ததாக கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயும் இருக்கிறது. கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறதாம். தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் தூய்மை. வாசித்து பாருங்கள். களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, எல்லாம் இப்படி நீங்க படிச்சுக்கிட்டே வந்தா கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் தூய்மையானவைகள். அது என்ன செய்கிறதாம்? கண்களை தெளிவாக்குகிறதாம். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் மனக்கண்களை என்ன செய்தான்? குருடாக்கி போட்டான். என்ன பார்க்க முடியல மனிதனுக்கு? வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்க முடியாமல் போய்விட்டது. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்க முடியாமல் போய்விட்டது. அதை இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் மனக்கண்களை என்ன செய்தானா? குருடாக்கினானா. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அந்த குருடாக்கப்பட்ட கண்களை திறக்கிறார். நல்ல ஒரு பார்வை கிடைக்கும்படியாக செய்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் எதை விரும்புகிறார், தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்க வைக்கும் விதத்திலே மனக்கண்களை தேவன் என்ன செய்கிறார்? ஒரு தெய்வீக தரிசனமுடையதாக, வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பிரகாசமடைய செய்கிறார். அதனாலதான் நம்ம படிக்கிறோம், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தவறான பயம் இருக்காது, தவறான அச்சங்கள் இருக்காது. காரணம், எப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே தேனிலும்
தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்கிறது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்று சொல்ல முடியும். நம்முடைய ஜீவியமும் கூட இனிமையானதாய் இருக்கும். நம்முடைய ஜீவியமும் கூட தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த காலை வேளையிலே நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படியாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் வளர்ச்சி அடைய வைக்க விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நிலையிலே தான் எல்லா மனிதர்களும் காணப்பட்டாலும், ஆனால் சந்ததிகளை தேவன் மறுபடியும் தம்மோடு ஐக்கியப்படுத்தி புதிய எருசலேமின் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும்படியாக விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக முதலாவது என்ன செய்கிறார்? அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி என்ன செய்கிறார்? சுத்தமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள செய்கிறார். பின்பு பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணும்படியாக முழுக்கு ஞானஸ்நான சத்தியத்திற்குள் தேவன் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். பின்பு காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே உண்டாயிருந்த சாயல் நமக்குள்ளாக வரும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே சொல்ல முடியும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக கடந்து வந்திருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சாயல் உங்களுடைய உள்ளத்திற்குள் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உலகம், பிசாசு, மாம்சத்தை மேற்கொண்டு கொண்டே இருப்பீர்கள். பலவிதமான எண்ணங்கள் உங்க மைண்ட்ல வரலாம், பலவிதமான யோசனைகள் உங்கள் உள்ளத்திற்குள் தோன்றலாம். ஆனா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ சாயல் என்ன செய்யும்? அந்த எண்ணங்களையும் அந்த தவறான யோசனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கீழ்ப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, வாசியுங்கள் சில வசனங்களை. தேவன் எவ்விதமாக நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைய பண்ணுகிறார் என்று. யோவான் 8ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசியுங்கள். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப தேவன் முதலாவது என்ன செய்கிறார் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்குவதற்கு ஏதுவாக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும்படியாக தேவன் ஆசீர்வதித்து என்ன செய்கிறார் என்றால் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கப்பட்டு இன்றைக்கு விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். இனி நீங்கள் தவறான அடிமைத்தனத்திற்குள் காணப்படுகிறவர்கள் அல்ல. வாசியுங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அப்ப இந்த கிறிஸ்து இயேசுவை பற்றின விசுவாசம் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தைகள் மேல் வைக்கிற விசுவாசமாய் இருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? பாவ சரீரத்தை என்ன செய்கிறோம்? முழுக்கு ஞானஸ்நான அனுபவத்தின் மூலமாக அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்கிறோம். அங்க சுய சித்தங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிறது. அங்க நம்ம தேவனுடைய புத்திரராக மாறுகிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறோம். சரி, அடுத்தது அந்த தேவனுடைய புத்திரராக காணப்படுகிற அந்தஸ்துல இன்னும் எப்படி வளர்ச்சி அடைவது? வாசியுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை. யாருடைய ஆவியை? தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். சரி, இந்த இருதயத்தில குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி கடந்து வரும்போது தேவனுடைய சாயல் கடந்து வருகிறது. நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு உடன் சுதந்திரராக மாறுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய சரீரத்தின் அவயவமாக நம்மை இணைத்து விடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்?
நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது சுய சித்தத்தை அடக்கம் பண்ணி விடுகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்து விடுகிறோம். பின்பு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அவரோடு கூட அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு உடன் சுதந்திரராக மாறுகிறோம். அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார்? அவருடைய புத்திரர்களாகவே வழி நடத்தக்கூடியவராய் இருப்பார். சரி பாஸ்டர், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், நான் தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறேன், தேவனுடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறது, தேவன் என்னை வழி நடத்த ஆரம்பித்து விட்டார், இனி என்ன என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது, நீங்க இனி சேஷ்ட புத்திரனாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சேஷ்ட புத்திரனாக மாற வேண்டும். சேஷ்ட புத்திரன் என்றால் அர்த்தம் என்ன? குடும்பத்திலே முதலாவது பிறந்தவன். பிரைஸ் தி லார்ட். அதுபோல நாம் எல்லாரும் தேவனுடைய பரலோக குடும்பத்திலே முதலாவது பிறந்த சேஷ்ட புத்திரர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கே நாம் இடம் கொடுத்து, நமக்குள்ளே தேவ சாயல் இருக்கிறது, அந்த சாயலுக்கு ஒப்பாக நாளுக்கு நாள் நாம் மறுரூபம் அடைந்து தேவனுடைய மகிமையின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக மாறினார். அவர் தேவனுடைய குமாரனாக மாறி என்ன செய்கிறார் என்றால், அவரை போல அநேகரை தேவனுடைய குமாரராக மாற்றுகிறார். அதிலே விசேஷமான அனுபவம் என்னவென்றால், நாம் தேவனுடைய குடும்பத்திலே சேஷ்ட புத்திரனாக காணப்படுகிற அனுபவம். இந்த சேஷ்ட புத்திரனாக காணப்படுகிறவர்கள் தேவனுடைய அதே சாயலுக்கோப்பாக மகிமை அடைகிறவர்களாக மாறுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே காணப்படுகிற அந்த தேவனுடைய சாயலுக்கே இடம் கொடுத்து கொண்டே அந்த மகிமையையே பிரதிபலித்து ஜீவிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், அந்த மகிமை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த பிதாவின் மகிமை என்ன என்று கேட்கலாம். அந்த பிதாவின் மகிமைதான் கன்னிகை மனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மனதா? கன்னிகை மனது. இங்க இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைய கேட்டா அவள் என்ன சொல்லுவாள்? நான் என்னுடைய புருஷனுக்கென்றே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வேற யாருக்கும் நான் சொந்தம் அல்ல. நான் யாருக்கு சொந்தம்? எனக்குன்னு நியமிக்கப்படுகிற புருஷனுக்கு மாத்திரம்தான் நான் சொந்தம். அதான் கன்னிகை. இப்ப பவுல் எழுதுகிறாரு, அது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கன்னிகை மனது உண்டாக வேண்டுமாம். அதனால சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறபடியால் தேவ வைராக்கியத்தோடு இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த கன்னிகை மனதை நாம் பிதாவின் மனதாக அடைந்து ஜீவிப்பதுதான் தேவனுடைய பூரண மகிமையாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? அந்த கன்னிகை மனதை அடையும்படியாக, மாசற்ற மணவாட்டியாக காணப்படும்படியாக, கரைதிரையற்றவளாக காணப்படும்படியாக என்ன செய்கிறார்? நமக்குள்ளாக தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் கொண்டு வருகிறார். அதுதான் தேவனுடைய சாயலாக காணப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள் வரும்போது தேவனுடைய சாயல் கடந்து வருகிறது என்றால், அந்த தேவ சாயலிலே காணப்படுகிற இரண்டு முக்கியமான தன்மைகள் என்ன என்பதை படிக்கும் போதுதான், கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், அதிலே தேவ நீதி இருக்கிறது, இன்னொன்று பரிசுத்தம் காணப்படுகிறது. அந்த புதிதான மனுஷனை, கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று பவுல் எழுதுகிறார். வாசியுங்கள், எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசியுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும். என்னது? மெய்யான
நீதி. அது மெய்யான நீதியா, பொய்யான நீதி இல்ல, மெய்யான நீதி, ட்ரூ ரைச்சியஸ்னஸ். அதனால நம்ம இங்க வந்திருக்கிறது ஒரு கதை கேட்க வரல, சிரிச்சுட்டு போக வரல, வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ள வேண்டிய சில தெய்வீக காரியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இங்க ஒரு கதையை சொல்லி உங்களை சிரிப்பு காட்டுறது ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளாமையே போயிருவீங்க. தெய்வ பிள்ளையே, நம்முடைய நேரம் விலையேற பெற்றது. அங்க என்ன சொல்றாரு? தேவனுடைய சாயலை அடைவதற்கு ஏதுவான மெய்யான நீதியிலையும், ட்ரூ ரைச்சியஸ்னஸ், மெய்யான நீதியிலையும், அடுத்தது பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக, என்ன சாயலாக? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஜீவனை அடைகிறோம், நாம் கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பிக்கிறோம். நம்மிலே தேவனுடைய நீதி கடந்து வருகிறது, தேவனுடைய பரிசுத்தம் கடந்து வருகிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவ நீதிக்கும் அந்த தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் இடம் கொடுத்து கொண்டே ஒவ்வொரு நாளும், உங்கள் பிதா எவ்விதமாக பூர்ண சர்க்குணராய் இருக்கிறாரோ அவ்விதமாக நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருப்பதற்கு ஏதுவான தேவ அன்போடு ஜீவிக்க வேண்டும். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தாரோ அவ்விதமான கீழ்ப்படிதல் உங்களுடைய ஜீவியத்திலே தேவனுடைய நீதியாக விளங்க வேண்டும். இனி நான் எழுத்தின்படியான ஒரு விருத்த சேதனம் பண்ணி கொண்டு நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமான் ஆக்கப்படும்படியாக பிரயாசப்படுகிறேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. பவுல் சொல்லுகிறார், முன்பு நான் அப்படி சுய நீதியை உடையவனாயிருந்தேன், இப்பொழுதோ அப்படிப்பட்ட நீதி அல்ல, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சாயலை உள்ளத்திலே அடைந்து அந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற தேவனுடைய நீதிக்கும் பரிசுத்தத்திற்குமே இடம் கொடுத்து என்னுடைய மனது ஒவ்வொரு நாளும் கரை திரையற்றதாக மாசற்ற மனவாட்டியாக விளங்குவதற்கு ஏதுவாக ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறேன். பிதாவின் மகிமைக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், பூரணம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே. என்ன மகிமை அங்க சொல்லப்பட்டிருக்கு? பிதாவின் மகிமை. என்ன மகிமை? பிதாவின் மகிமை. அதான் கன்னிகை மனது, கரை திரையற்ற மனது, ஒரே புருஷனாகிய ஆவிக்குரிய புருஷனாகிய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கென்றே வாழ்கிற ஒப்புவிக்கப்பட்ட வாழ்க்கை, லைஃப் டைம் கமிட்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். என்ன ஜீவன்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நான் ஒரு வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், உலகத்துல ஒரு தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம் அப்படின்னா, நான் வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நான் விரும்புகிறபடி நானே வாழ்வேன். எத்தனை பேர் அப்படி நீங்க விரும்புற மாதிரி வாழ விரும்புறீங்க? கை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல சத்தியம் தெரியும், அப்படிதானே? ஆனா நீங்க உலக பிரகாரமான ஜனங்கள்கிட்ட கேளுங்களேன்னு சொல்லுவாங்க, நாங்க வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை, நாங்க விரும்புறபடி வாழ்ந்து முடிச்சிருவோம். அதான் உலக பிரகாரமான தத்துவங்கள் சொல்லுகிற காரியமாய் இருக்கிறது. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட தத்துவங்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது. நம்ம பைபிள் என்ன சொல்லுது? தேவன் என்ன தேவையை என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார், அதை அறிந்து வாழ வேண்டும். அதை தான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளாக உரைக்கக்கூடியவராக இருந்தார். தேவனுடைய தேவை என்ன, அதை நீ அறிந்து வாழு. தேவனுடைய தேவை என்ன தெரியுமா? நீங்க வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை நீங்க தேவனுக்கென்றே வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாருக்கென்று வாழணும்? தேவனுக்கென்றே வாழணும். உங்களை பார்த்து யாராவது கேட்பாங்க, நீ எல்லாம் எதுக்கு பிழைச்சிருக்கிற? என்ன கேட்பாங்க?
இன்னும் ஏன் பிழைச்சிருக்கிற, இன்னும் எதுக்கு உயிரோட வாழ்ற அப்படின்னு கேட்டா சொல்லணும், நான் கடவுளுக்காக வாழ்றேன். பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்றது ஒரே வாழ்க்கை. அந்த ஒரே வாழ்க்கைய நான் ஏன் விருப்பம் போல வாழ்றதுக்காக வாழல. நான் யாருக்காக பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். வாசியுங்கள் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். யாருக்காக பிழைத்திருக்கிறீங்க? தேவனுக்கென்று. இந்த ஒரு தீர்மானத்தோடு நீங்க ஜீவிப்பீங்கன்னா ஒரு நாளும் தேவ சமூகத்தை விரும்பாம இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் எங்க தான் வருவீங்க? சர்ச்சுக்கு தான் வருவீங்க. ஏன்னா நீங்க பிழைத்திருக்கிறது யாருக்காக? தேவனுக்காக பிழைத்திருக்கிறீர்கள். ஒரே ஆவிக்குரிய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தமாகிற மணவாட்டி சபையாக நாம் காணப்படுவோம். அவருக்கென்றே பிழைத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீங்க வாழும்போது நான் கிறிஸ்துவுக்கென்றே பிழைத்திருக்கிறேன், நான் வாழ்றது ஒரே வாழ்க்கை, தேவனுக்கென்றே பிழைத்திருக்கிறேன், அப்படி ஒரு தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும் போது உங்களிலே தவறான ஆசைகள் வராது. வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ சாயல் என்ன செய்யும்? அதை கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படுத்தக்கூடியதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீங்கள் கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை பூரணமாக கீழ்ப்படிதலின் மூலமாக நிறைவேற்றினாரோ நீங்களும் அவ்விதமாக தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் தேவனுடைய நீதியை பெற்ற ஜனங்களாக காணப்படுவீர்கள். அங்க சுயநீதி ஒன்றும் இருக்காது. இரண்டாவது என்ன சொல்றாரு? பரிசுத்தம். இந்த தேவ சாயலில் இந்த ரெண்டும் இருக்கு. தேவனுடைய நீதியும் இருக்கு, பரிசுத்தமும் இருக்கு. பரிசுத்தம் என்றால் அர்த்தம் என்ன? பரிசுத்தம் என்றால் சுருக்கமாக சொல்லணும்னா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். என்னது? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் என்ன செய்திருக்கிறேன்? உலகம், பிசாசு, மாம்சத்திலிருந்து என்ன செய்திருக்கிறேன்? வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். அந்நிய அன்புகளிலிருந்து நான் என்ன செய்திருக்கிறேன்? வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வாலிப சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத அந்நிய அன்புகள் ஏதாவது ஆட்கொண்டிருக்கா? இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். தேவன் விரும்புகிறது என்னவென்றால் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது அந்நிய அன்புகளிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இப்படி நீங்கள் வாழும் போதுதான் தேவனுடைய நீதியும் பூரண தேவ சித்தம் செய்யும்படியான கீழ்ப்படிதலும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையும் தேவனிடத்திலேயே அன்பு கூறுவேன். அப்படி வாழும் போது உங்களுடைய மனது என்ன மனதாக மாறும்? கன்னிகை மனதாக மாறும். ஒரு கன்னிகை என்கிற அனுபவத்திற்குள் நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, மனிதனுடைய இருதயத்திலே வேறு எந்த ஆசைகளும் கரைப்படுத்த முடியாத ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்குள் தேவன் முன்னேற வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு கற்புள்ள கன்னிகையாக மாற்றப்படும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? அந்த நீதியையும் பரிசுத்தத்தையும் தேவனுடைய சாயலாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அப்படி பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து ஜீவிக்கும் போது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. தேவனுடைய வார்த்தைகள் அதையே வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. எந்த துர்குணமும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை உடையவர்களாக காணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படி கன்னிகை மனது உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்றால், தேவனுடைய குணமும் தேவனுடைய மனதும் உங்களிலே காணப்படும். என்னென்னது? தேவனுடைய குணமும் தேவனுடைய மனதும் உங்களிலே காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இப்படிதான் தேவன் என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட மனிதன் மறுபடியும் இழந்து போன சந்தோஷத்தை புதிய எருசலேமின் சந்தோஷமாக, சியோனின் சந்தோஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடைகிறான். பிதாவை போல பூரண அன்புள்ளவர்களாக மாற்றப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவை போல பூரண கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவ சித்தம் செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எந்த துர்க்குணமும் இராது. வாசியுங்கள். சகலவிதமான கசப்பும் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எப்படி உங்களை விட்டு நீங்க கடவது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை பிதாவின் பூரண அன்புடையதாகவும் கிறிஸ்துவை போல பூர்ண தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவான கீழ்ப்படிதலோடும் விளங்கும். நம்மிலே எந்த துர்குணமும் இருக்காது. நம்முடைய மனது எவ்விதமாக காணப்படும்? கன்னிகை மனதுள்ளதாக காணப்படும். இப்படிப்பட்ட நிலையிலே வளர்ச்சி அடைகிறவர்கள் தான் தேவனுடைய குடும்பத்திலே சேஷ்ட புத்திரனாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கும் போது பைபிளை கீழே வைக்கவே தோணாது. பிரைஸ் தி லார்ட். அதை வாசித்துக்கிட்டே இருக்கலாம், தியானித்து கொண்டே இருக்கலாம், மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கும். உன்னிலே காணப்படுகிற மகிமை என்ன என்று கேட்கும் போது என்னிலே பிதாவின் மகிமை இருக்கிறது என்று சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் பிறக்கும் போது சேஷ்ட புத்திரனாக பிறப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் குடும்பத்துல பிள்ளை கைய தூக்குங்க. அப்படின்னா ஒரு பெரிய பாக்கியசாலி நீங்க, சேஷ்ட புத்திரன். சரிதானா? குடும்பத்துல பிள்ளையா பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அதெல்லாம் மனிதனுடைய விருப்பத்தினால உண்டாகிறது கிடையாது, அது தேவனுடைய விருப்பத்தின்படி நியமிக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. நம்ம வேதாகமத்தை படிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் காலத்திலேருந்தே நம்ம படிக்க முடியும். சிலரெல்லாம் குடும்பத்துல மூத்த மகனாக பிறந்திருக்கிறார்கள், சேஷ்ட புத்திரனாக காணப்பட்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, இரட்டையர்களாக காணப்பட்ட ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்குக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் மூத்தவன் யார்? ஏசா. அவன் ஒரு சேஷ்ட புத்திரனாக காணப்பட்டான், குடும்பத்திலே மூத்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் குடும்பத்துல காணப்படுகிற ஆஸ்திகளிலே ஒரு பங்குன்னா மூத்தவனுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு. அப்படி ஏசா சேஷ்ட புத்திரனாக காணப்பட்டான். ஆனால் என்ன நடந்தது? அவன் அதனுடைய விலை மதிப்பை அறியாமல் போய்விட்டான். அவன் வேட்டையாடுவதிலே வல்லவனாக இருந்தான், அவன் சிவந்த நிறமுள்ளவனாக இருந்தான். ஆகவே அவனுடைய பெயர் என்ன? ஏதோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் பிரியமானவனாக காணப்பட்டான். ஏன் தெரியுமா? வேட்டையாடிட்டு வரும்போது நல்ல மான்கறியெல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து என்ன செய்வான் என்றால் ருசியாக சமைத்து ஈசாக்குக்கு, தன் தகப்பனுக்கு கொடுத்து திருப்திப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான். ஆகவே ஈசாக்குக்கு ஏசா மேல ரொம்ப ஒரு விருப்பம். அப்படி ஏசாவுக்கு பிரியமான ஒரு குமாரனாக காணப்பட்டவன் தான் ஏசா. ஆனால் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது அவன் எதிர்பார்த்தபடி அவனுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். அவன் வீட்டிற்கு பசியோடு திரும்பி வருகிறான். அப்பொழுது அவனுடைய இளைய சகோதரனாகிய யாக்கோபு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சிவப்பான கூளை காய்ச்சி கொண்டிருக்கிறான். ஏசா கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் கூழ் தா, எனக்கு பசியாய் இருக்கிறது என்று. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், உன் பசியை ஆற்றும்படியாக நான் உனக்கு கூழ் தருகிறேன், நீ எனக்கு என்ன தர வேண்டும்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்பொழுது ஏசா சொல்லுகிறான், சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? நான் சேஷ்ட புத்திர பாகத்தை தருகிறேன், நீ எனக்கு என்ன கொடு? கூழ கொடு அப்படின்னு சொல்ல. அப்படிதான் ஏசா என்ன செய்தான் என்றால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் அருமையை எண்ணாமல் போனான். தேவனுடைய நியமனத்தின்படியே அவன் சேஷ்ட புத்திரனாக பிறந்திருக்கிறான். சேஷ்ட புத்திர பாகம் அவனுடையது என்பதை அதை அருமையாக எண்ணாமல் அதை யாருக்கு கொடுத்தான்? யாக்கோபுக்கு கொடுத்தான். யாக்கோபு மேன்மையானவனாக தேவனுடைய பார்வையிலே மாறினான். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்கிறார். எழுத்தின்படியாக நீங்கள் குடும்பத்துல பிறந்ததுல முதல் மகனா இருக்கலாம், 2வது மகளா இருக்கலாம், அதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த கன்னிகை மனதை அடையும் போது, என்ன மனது? பிதாவின் மகிமையை அடையும் போது நீங்கள் தேவனுடைய பார்வையிலே சேஷ்ட புத்திரனாக இருக்கிறீர்கள்.
அப்ப உங்களுக்கு தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தேவன் பரலோகத்துல மேன்மையான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த கன்னிகை மனதில்லாதவர்களுக்கு புதிய பூமியில வேணா இடம் கிடைக்கும். சேஷ்ட புத்திரனாக இராத சாதாரண நாங்க தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்றவங்களுக்கு புதிய பூமியில வேணா இடம் கிடைக்கலாம். கொஞ்சம் முழுக்க ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெறாதவங்களுக்கு தெய்வ பிள்ளையே புதிய பூமியில வேணா இடம் கிடைக்கலாம். கொஞ்சம் இரத்த சாட்சிகளா மரித்தவங்களுக்கு புதிய வானத்துல வேணா இடம் கிடைக்கலாம். ஆனா மணவாட்டி சபைக்கு தேவன் வைத்திருக்கிற இடம் புதிய எருசலேமும் சியோனுமாய் இருக்கிறது. நீ சேஷ்ட புத்திரன். ஒரு தலபலபரதபுதலவே. அப்ப நீ தேவனுடைய பார்வையிலே அருமையானவன். நீ என் பார்வையிலே அருமையானபடியால் நானும் உன்னை சிநேகித்தேன். நீ கனம் பெற்றாய். அப்படி இரட்டிப்பான சுதந்திரத்திற்கு பங்குள்ளவனாக இருந்த ஏசா பின்பு கண்ணீர் விட்டு அழுதும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் மிகவும் முக்கியமானது. உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு ஏதுவாக உலகத்தாராக மாறிவிடக் கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துல ஒரு இடம் வாங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஒரு ஆவிக்குரிய கருத்து இருக்கு. பரலோகத்துல நமக்கு என்ன இருக்கு? ஒரு சுதந்திரம் இருக்கு. அதை இழந்துடக்கூடாது. சேஷ்ட புத்திர பாகம் நமக்குரியது, சேஷ்ட புத்திரனுக்குரியது. அதை இழந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசா இழந்து போனான். பின்பு ஒரு நாள் வருகிறது, ஈசாக்கு மரணம் அடைய போற நேரம் வருது. ஈசாக்கு ஏசாவை அழைக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அப்ப ஏசா என்ன செய்யறான்? தகப்பனுக்கு விருப்பமானபடி வேட்டையாடி நல்லா சமைச்சு கொண்டு வரணும்னு சொல்லி அவரு போறாரு. ரெபேக்காள், ஈசாக்குடைய மனைவி பேர் என்ன? ரெபேக்காள். இதை ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறா. நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை மூத்த மகனாகிய ஏசாவுக்கு கொடுக்க போறீரா? நான் அதை யாருக்கு பெற்றுக் கொடுப்பேன்? யாக்கோபுக்கு, இளைய மகனுக்கு பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்காள் யாக்கோபை கூப்பிட்டு சொல்றா, உங்க தகப்பனார் அவருடைய ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்க போறார்? ஏசாவுக்கு கொடுக்க போறார். அதுக்குள்ள நீ போய் என்ன செய்? மந்தேல போய் 2 இளம் குட்டிய பிடிச்சு நல்லா அடிச்சு சமைச்சு அவருடைய நாக்குக்கு என்ன ருசி பிடிக்குமோ அதற்கேற்ற மாதிரி சமைத்து நான் கொடுக்கிறேன், கொண்டு போய் யார்கிட்ட கொடு? தகப்பனார்கிட்ட கொடுன்ட்டு. அப்படியே யாக்கோபு வேஷம் மாறி ஏசாவனுடைய வேஷத்தை போட்டுட்டு நல்லா சமைத்த பதார்த்தங்களை கொண்டு வந்து ஈசாக்குக்கு முன்பாக வைக்கிறார். ஈசாக்கு என்ன செய்கிறார்? அது யாக்கோபு என்று அறியாமல் ஆசீர்வதிக்க கூடியவராக மாறினார். ஏசா ஓடி வருகிறார். அதற்கு முன்பாக யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இவ்விதமாக ஏசா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போவதை நாம் படிக்கிறோம். ஆனால் ஏமாற்றி யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடியால் பின் நாட்களிலே எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 20 ஆண்டு காலம் அவருடைய மாமா லாபான் வீட்டுக்கு போய் என்ன மேய்க்க வேண்டியதாயிருச்சு? ஆடு மேய்க்க வேண்டியதாயிருச்சு. வெறும் கோலும் தடியுமாக போக வேண்டியதாயிருச்சு. ஆனா தேவனுடைய கருணை, தேவனுடைய இரக்கம், யாக்கோபு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகவும் தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராகவும் காணப்பட்டபடியால் ஏசாவை போல மாம்சீகத்திற்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய தரிசனத்திற்கு பங்குள்ளவராக காணப்பட்டபடியால் தேவனால் சிநேகிக்கப்பட்டவராக இருந்தார். யாக்கோபு சேஷ்ட புத்திரனாக மாறினார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாஞ்சை என்ன? உன்னுடைய விருப்பம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சேஷ்ட புத்திரனாக தேவனுடைய மகிமையோடு ஜீவிப்பதற்கு ஏதுவான பூரணம் உண்டாயிருக்கும்படியாக சாதாரணமான ஒரு தேவனுடைய குமாரன் என்கிற பெயர்ல அல்ல, தேவனுடைய பிள்ளை என்கிற பெயர்ல அல்ல. நான் யார்? தேவனுடைய பார்வையிலே சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திர பாகம் யாருக்குரியது? எனக்குரியது. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பின்னடைவும் என் வாழ்க்கையிலே வர நான் என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஜீவிப்பீர்களானால் யாக்கோபை சிநேகித்த தேவன், யாக்கோபின் சந்ததியாராக காணப்படுகிற உங்களையும் தேவன் சிநேகிக்க கூடியவராய் இருப்பார். உங்களுடைய சுதந்திரமும் எங்கே இருக்கும்? பரலோகத்திலே காணப்படும். ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போக மாட்டீர்கள். மேன்மையான சுதந்திரத்தை இழந்து போக மாட்டீர்கள். தெய்வீக தரிசனம் உண்டாயிருக்கும். அந்த தரிசனத்திற்கொத்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். அடுத்ததாக நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல படிப்பீங்கன்னா யாக்கோபனுடைய மூத்த மகன் பேர் என்ன? லேயாளுக்கு பிறந்த ரூபன். ரூபன் யார்? சேஷ்ட புத்திரன். ஆனா அவர் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனார். காரணம் என்ன?
யாக்கோவுடைய மறுமனையாட்டியோடு தவறான உறவு வைத்திருந்தபடியால் சேஷ்டபுத்திர பாகத்தை ரூபன் என்ன செய்தார்? இழந்து போனார். இழந்து போன சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வந்தது? யோசேப்பினுடைய புத்திரர்களுக்கு வந்தது. அவர்கள் சேஷ்டபுத்திரனாக மாறினார்கள். உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நிறைய காரியங்கள் தவறான ஆசைகளாக உங்கள் மனதை, இருதயத்தை ஆட்கொள்ள கூடியதாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் நீங்க சொல்லணும், நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையுமே தேடுவேன். தேவனுக்கு சித்தமான, தேவனுடைய நாம மகிமைக்கென்று தேவன் எங்க வாழ்க்கையில என்ன நன்மையை கொடுக்கணும்னு வச்சிருக்காரோ அதை பெற்றுக்கொள்வேன். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு நாள் என்ன வராது? பின்னடைவு உண்டாகாது. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யமாய் இருக்கும். அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, அனுபவங்களிலே பின்னடைவை அடைந்து இந்த உலகத்துல எதை சம்பாதித்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே அருமையானது அல்ல. அது ஏசா பெற்றுக்கொண்ட கூழ் கஞ்சியை போலதான் இருக்கும். அது ரூபன் அனுபவித்தத மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் சாபத்திற்குரியதா இருக்கும், தீமைக்குரியதா இருக்கும். கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு முன்பாக ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், நீ எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? உனக்கு முன்பாக நன்மையும் வைத்திருக்கிறேன், தீமையும் வைத்திருக்கிறேன், எதை தெரிந்தெடுக்க போகிறாய்? சொல்ல முடியுமா? கர்த்தாவே, நீ சொல்லி இருக்கிறீரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இருக்கிறீரே. ஜீவனையே தெரிந்து கொள்வேன், நன்மையே தெரிந்து கொள்வேன், நல்ல குணாதிசயங்களையே தெரிந்து கொள்வேன், தேவனுடைய மனதையே பெற்று வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க கூடியதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சேஷ்டபுத்திரனாக விளங்குவேன். சரி, அதற்கு பிறகு என்ன நடந்தது? பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம படிக்கும் போது வாசியுங்கள் ஒரு வசனத்தை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய குமாரன், நீங்கள் என்னுடைய சேஷ்டபுத்திரன் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். யாரு? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், என் சேஷ்டபுத்திரன் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப நல்லா பாருங்க, எகிப்துல அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய குமாரர்களாக, சேஷ்டபுத்திரர்களாக விளங்கினார்கள். அப்படி காணப்பட வேண்டியவர்கள் தான், அப்படிப்பட்டவர்கள் தான். அதனாலதான் அவர்களை தேவன் மோசையை கொண்டு எகிப்தை விட்டு என்ன செய்தார்? விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே கொண்டு வந்த வேளையில தேவன் அவர்களுக்கு ஒரு குறையுமே வைக்கல. ஆனா அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட்டார்கள் தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டார்கள். உத்தமமாக தேவனுடைய வழிநடத்துதலிலே காணப்படவில்லை. அதனால தேவன் என்ன செய்தார்? 40 வருடங்கள் அவர்களை சுற்ற விட்டு அலைய விட்டு 40 வருடங்களுக்குள்ள 20 வயதிற்கு மேற்பட்ட எல்லா புத்திரர்களும் வனாந்திரத்திலே என்ன செஞ்சிட்டாங்க? மடிந்து போனார்கள். ஆனா உத்தமமாய் பின்பற்றின யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அடைந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இந்த காலை வேளையிலே தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நோக்கி பார்க்க செய்கிறார். நம்ம எல்லாரும் வனாந்திர பாதையில இருக்கிறோம், தேவனால வழி நடத்தப்படுறோம், தேவனுடைய பார்வையில குமாரர்களாக, சேஷ்டபுத்திரர்களாக காணப்படுகிறோம். நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அது சீயோனும் புதிய எருசலேமாய் இருக்கிறது, மேன்மையான சுதந்திரமாய் இருக்கிறது. பிதாவின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதை நாம் என்ன செய்து விடக்கூடாது? அசட்டை பண்ணிவிட கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. அந்த யோசுவாவும் காலேப்பும் எப்படி உத்தமமாக தேவனை பின்பற்றினார்களோ அப்படி நாமும் உத்தமமாக
தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுடைய கண்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் தெளிவை உண்டாக்குகிறது, இருதயத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. அது விலையேற பெற்றது. அந்த கற்பனைகளின் வழியாக ஓடுவேன், தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், எகிப்தின் காரியங்களை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இலக்கை அடைய முன்னோக்கி செல்வீர்களானால் நிச்சயமாகவே அந்த யோசுவாவையும் காலேப்பையும் உத்தமமாக தேவனை பின்பற்றி அவர்கள் எவ்விதமாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அடைந்தார்களோ அப்படியே நாமும் பிதாவின் சுதந்திரத்தை அடைவோம், பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், சேஷ்ட புத்திர பாகத்தை அடைவதற்கு ஏதுவான சேஷ்ட புத்திரர்களாக விளங்குவோம். ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு புறம்பாக்கப்பட்டவர்களாக காணப்பட மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் பிலடெல்பியா சபைக்கு குறிப்பிடுகிறார், உனக்கு தேவன் கொடுத்த கிரீடத்தை நீ என்ன செய், பற்றி கொண்டிரு. வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவரும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாராக ஆவிக்குரிய பிரகாரமாக காணப்படுகிறோம். நாமே மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக காணப்படுகிறோம். ஆகவே நாம் தேவனுடைய பார்வையிலே சேஷ்ட புத்திரர்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனிடத்தில் நாம் அப்படிப்பட்ட சேஷ்ட புத்திரர்கள் என்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அப்படி அடைந்திருக்கிற நாம் என்ன செய்து விடக்கூடாது? வனாந்திரத்திலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இராமல் ஜீவித்தபடியினாலே அழிந்து போனதை போல நாம் என்ன செய்து விடக்கூடாது? அழிந்து விடக்கூடாது. உத்தமமாய் பின்பற்றின யோசுவாவையும் காலேப்பையும் போல ஜீவனை தெரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நன்மையை தெரிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும், தீமையை வெறுக்கிறவர்களாகவும் சாபத்தை வெறுக்கிறவர்களாகவும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னெடுத்து கொண்டு செல்லப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவருக்கே இடம் கொடுத்து கன்னிகை மனதோடு காணப்பட வேண்டும். மணவாளனாகிய கிறிஸ்து எப்பொழுது வெளிப்பட்டாலும் மாசற்ற மணவாட்டி சபையாக, கரைதிரையற்ற மணவாட்டி சபையாக எதிர்கொள்வோம் என்கிற நிச்சயத்தோடு ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசியுங்கள். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால், தேவனுடைய வேதனையை பார்த்தீங்களா? ஒருவரும் உத்தமமாக அவரை பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆசீர்வாதம் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நமக்கு அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான நித்திய சுதந்திரம் உண்டு என்று. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. எப்படிப்பட்ட சுதந்திரம்? வாடாததுமான சுதந்திரமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. என்ன நம்பிக்கை? எதை தெரிந்து கொள்ற? ஜீவனை தெரிந்து கொள்கிறாய், பாதாளத்தை அல்ல, ஜீவனை தெரிந்து கொள்கிறாய். வாசிங்க. ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி, சாபத்தை அல்ல, தீமையை அல்ல, பாதாளத்தை அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்ப பாருங்க, நம்முடைய கரத்துல தேவன் ஒரு காரியத்தை ஒப்புவித்திருக்கிறார். மகனே, மகளே, உனக்கு முன்னால நான் எதை வச்சிருக்கேன்? நன்மையும் வச்சிருக்கேன், தீமையும் வச்சிருக்கேன்.
ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கேன். நீ எதை தெரிந்து கொள்ள போற? எழும்பி நிற்போமா? மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன், மகனானேன் நான் மகளானேன். அப்பா பிதாவே என்றழைக்கோ உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கோ உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கோ உரிமையை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்வோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வோம். அந்த லாசருவை போல ஜீவிக்க வேண்டியது வந்தாலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வாழ்வோம். பரலோக ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக மாறுவோம். அந்த புத்தி இல்லாத தேவனை குறித்த அறிவில்லாத மூடனாக காணப்பட்ட ஐஸ்வர்யவானை போல வாழ்ந்து பாதாளத்திலே பங்கடைய மாட்டோம். நித்திய ஜீவனை அடைவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். அதனோடு கூடிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். சேஷ்ட புத்திரனாக காணப்படுவோம். பிதாவின் மகிமை உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக மாசற்ற மணவாட்டியாக கன்னிகை மனதோடு காணப்படுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் இயேசு ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் இதயம் வாசம் செய்யும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிற்குள் நுழைவது எளிதாய் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாய் இருப்போமே, ஆனால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆகவே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக காணப்படுவோம். கிருபை வரங்களிலே ஐஸ்வர்யவான்களாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய பரலோக மகிமையினாலே நிரம்பினதாக காணப்படும்படியாக நம்முடைய ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்வோம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக காணப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி.
இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளும் ஆண்டவரே திருச்சபையராகிய நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஜீவனையும் ஆண்டவரே நன்மையும் நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேவ நீதியை பெற்ற ஜனங்களாக இயேசுவை போல கீழ்ப்படிந்து வேறு பிரிக்கப்பட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழவும் கன்னிகை மனதாகிய தேவ மகிமையை நாங்கள் அடைந்து தேவனுடைய குணத்தையும் தேவனுடைய மனதையும் எங்களுக்குள் காணப்படத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாக்கோபை போலவும் யோசேப்பின் புத்திரரை போலவும் சேஷ்ட புத்திர பாகத்தை ஆண்டவரே அந்த பாக்கியத்தை நாங்கள் அடையத்தக்கதாக நாங்கள் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனை சேஷ்ட புத்திரத்தின் மகிமையை நாங்கள் உணர்ந்தவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. யோசுவாவை போலவும் காலேபை போலவும் உத்தமமாய் பின்பற்றவும் அழியாத வாடாத மாசற்ற பிதாவின் சுதந்திரத்தை நாங்கள் அடையத்தக்கதாக எருசலேம் சீயோன் ஆண்டவரே நாங்கள் தகப்பனை பரலோகத்தில் அந்த பாக்கியத்தை அடையத்தக்கதாக தகப்பனே எங்களுக்கு இந்த பூமியில நீர் ஆண்டவரே தகப்பனே தெரிந்தெடுப்பின் வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபையராக எங்கள் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையாக நாங்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நன்மையை நாங்கள் பெற்று அனுபவிக்கவும் ஆண்டவரே தேவனுடைய மனதாய கன்னிக மனதை ஆண்டவரே நாங்கள் பெற்று அனுபவிக்கவும் சேஷ்டபுத்திர பாகத்தின் சகலவித ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கவும் கர்த்தர் இந்த ஆலோசனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சகலவித ஆலோசனைகளை நாங்கள் பின்பற்ற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அதற்கு தடையாக காணப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை சோத்திக்கும் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்து கொள்ளுதலை குறித்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கற்றுத்தந்தபடி நாலு சோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் சபையாரும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஆண்டவரே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையுமே தெரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே எங்களுக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே அந்த ஞானமும் அந்த ஆவியும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அந்த புத்தியும் ஆண்டவரே எங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் தகப்பனே. அதுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. அந்த சமீபமாக இருக்கிறதை நாங்களும் ஆண்டவரே கண்டடைய சமயத்தில் கண்டடையவும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே நீ எங்களுக்கு தாமே கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் பிதாவின் மகிமையாலே நிறையப்பட்டவர்களாய் ஆண்டவரே எப்படி அந்த பிதாவின் மகிமை கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினது போல ஆண்டவரே அந்த பிதாவின் மகிமை இயேசு வரும்போது ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இந்த சரீரத்தை மாம்சத்தை ஆவிக்குள்ளாய் மாற்றும்படியாக மறுரூபம் அடைய அந்த கேதுவான ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள பிதாவின் மகிமையானது எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அந்த கன்னிகை மனதை பெற்றுக்கொண்டவர்களாகி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இன்னும் ஆண்டவரே அதிகமாய் விருத்தியடைய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அந்த சேஷ்ட புத்தகத்தை நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே இந்த உலகத்தை பார்த்து இழந்து போக விடாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் இயேசுவின் மேல் பதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அந்த பிதாவின் மகிமையினால நாங்கள் இன்னும் அநேகரை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆண்டவரே மனதும் தேவனுடைய குணமும் எங்களுக்குள்ளாய் இருந்து வெளிப்பட நீங்கள் தாமே உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவித துர்குணமும் எங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லப்பட்டது போல எல்லா துர்குணமும் எங்களை விட்டு நீங்க ஆண்டவரே சோத்திரம் எங்களை காண்கிறவர்களை இயேசுவை காண ஆண்டவரே எங்களை காண்கிறவர்கள் இயேசுவிடத்தில் வர நீங்கள் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. முற்றுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் கரைத்தல் இல்லாத பழையற்ற சபையாய் ஆண்டவரே நீர் வரும்போது நாங்கள் குடும்பமாய் சபையாய் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆராதனையிலும் மட்டும் நீர் கூட இருந்து மகிமைப்படுத்துகிறபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்தபடியாக உமக்கு நன்றி. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அறிகிற தேவனாக இருக்கிறீர். இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவரே நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை
சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சபை நிரம்பும்படியாக ஆத்துமாக்களை கொண்டு வரும் ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா கட்டுகளும் அந்தகார சக்திகளின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சபை போதற்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆண்டவரே, இந்த சபையை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நடராஜ் நகர் பகுதிகளை ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்தோடு இந்த சபையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சித்து ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மதுரை பட்டணத்தை ரட்சித்தரலும் ஆண்டவரே. கல்லையும் மண்ணையும் அப்பா மரத்தையும் நம்பி ஆண்டவரே அப்பா அழிந்து நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த ஜனங்களை ரட்சித்தரலும் ஆண்டவரே, அழிவிலிருந்து விலக்கி ரட்சித்தரலும் ஆண்டவரே. ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. தாங்கள் வணங்குவது வெறும் கல்லும் மண்ணும் மரம் என்பதை உணர்ந்து கண்டு ஆண்டவரே அவைகளை விட்டு விலகி ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை தேடி கண்டடைந்த ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஜனங்களை அழிவிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவைகள் வீணாய் போய்க்கூட கூடாது ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் உணர்வடையட்டும் ஆண்டவரே. ஜனங்களுடைய இருதயத்தில் உள்ள கட்டுகள் எல்லாம் மறந்து ஆண்டவரே உணர்வடைந்து இயேசுவே மெய்யான தேவன் என்பதை கண்டு உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பிசாசின் எல்லா கட்டுகளும் மறந்து போகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் உணர்வடையட்டும் ஆண்டவரே. உணர்வடைந்த ஆண்டவரே தாங்கள் நம்புவது வெறும் கல்லும் மண்ணும் மரமும் என்பதை உணர்ந்த ஆண்டவரே அவைகளை விட்டு விலகட்டும் ஏசப்பா ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரே இயேசுக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா ஊழியங்களின் மீது ஆண்டவரே எழுப்புதலை நக்கினியை போடுவீராக ஆண்டவரே. எல்லா சபை ஊழியங்கள் ஆண்டவரே, மிஷனரி பணிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எழுப்புதல் அடைந்த ஆண்டவரே அதிவேகமாய் உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே இந்தியாவின் எல்லை பரியந்தம் அறிவிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசமுக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அழிவிலிருந்து விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். தீங்குகளோ வராதபடி பாதுகாத்தலும் ஆண்டவரே. வெயிலினால் எந்த ஆண்டவரே சேதங்களும் வராதபடி பாதுகாத்தலும். மழையினால் அழிவுகள் வராதபடி பாதுகாத்தலும். கொள்ளை நோய்கள் அணுகாதபடி பாதுகாத்தலும் ஆண்டவரே. பூமி எதிர்ச்சிகள் வராதபடி பாதுகாத்தலும் ஆண்டவரே. பஞ்சங்கள் வராதபடி பாதுகாத்தலும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் சாப கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அழித்து போடுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்காக நாங்கள் அப்ரஹாம் இடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கும் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முதற்கட்ட தேர்தலை ஆசீர்வதித்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. அமைதியாய் நடத்தி தந்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த கேடுகளும் ஆண்டவரே எந்த கலவரங்களும் நடக்காதபடி பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. மீதியான ஆண்டவரே தேர்தலையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியிலும் உடைய தூதரை அனுப்பி ஆண்டவரே அமைதியாய் நேர்மையாய் நடத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நடத்தி தரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை கூட இருப்பதாக நடத்தும் அதிகாரிகளை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே கவனிக்கிறார் என்பதை அறிந்த ஆண்டவரே அவர்கள் பயந்த ஆண்டவரே உண்மையோடும் நேர்மையோடும் தங்கள் கடமைகளை செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு சித்தமான தலைவர்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தேசம் இயேசு வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். துதிகான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற பரிசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் அதை எங்களுக்கு முன் வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, சாபத்தையோ மரணத்தையோ தீமையோ நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் எங்களுடைய சந்ததியும் அப்படியே கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் உம்முடைய தேவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட தேவன்தாமே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம்
சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டாம், சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட இம்மையிலேயும் மறுமையிலேயும் தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக வைத்திருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளோடும் பூரணமான வரங்களோடும் வாழ்ந்து பிதாவின் மனதிலே காணப்படுகிற பூரண மகிமையை நீங்களும் அடைந்து மாசற்ற மணவாட்டி சபையாக கிறிஸ்து என்கிற ஆவிக்குரிய ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க ஆயத்தமாகி காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சிரேஷ்ட புத்திரர்களாக விளங்க பண்ணி பலப்படுத்தி ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.